இந்த வீடியோ பதிவில் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்குற 10 கொஷின், முக்கியமான 10 கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தடி பார்க்காம வீடியோ தொடர்ச்சி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் 1, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற வரிகளை பாடியவர்? ஆல்பர்ட் சுவிசர் பிரான்ஸ் நாட்டில் காடுகளுக்குள்ள வாழ்ற ஆதிக்குடிகளுக்கு சேவை செய்யப்படும் அவர் மருத்துவர். அவரை ஏதோ ஒற்றை 2 தீவிரவாதி என்று நினைத்து கைது செய்து சிறையில் அடைத்து விடுகிறார். சிறையில் இருக்கும்போது தன் நண்பரிடத்திலே படிக்க புத்தகங்கள் வாங்கி வாருங்கள் என்று சொல்றார். அவர் ஒரு புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்கிறார். அந்த புத்தகத்தை படித்துவிட்டு ஆல்பர்ட் சுவிசர் எழுதுகிறார், பொருளாதார மருத்துவம் இதில் எல்லாம் முனைவர் பட்டம் பெற்றவர். என் வாழ்நாளில் வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்னறியை நான் படித்ததே இல்லை என்கிறார். அந்த நூல் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் எழுதிய திருக்குறள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆகச்சிறந்த வாழ்வியல் நன்னறியை நமது மூதாதை வள்ளுவ பெருமகனார் வகுத்துக் கொடுத்து வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற வரிகளை பாடியவர் பாரதியார். அடுத்ததா கொஸ்டின் 2, 5ஆம் வேதம் என்று அழைக்கப்படும் நூல்? ஆன்சர் மகாபாரதம். 5ஆம் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் மகாபாரதம். கொஸ்டின் 3, மதராசு மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆண்டு? திமுக கலைஞர் ஸ்டாலின் எல்லாரும் என்ன பேசுறாங்க தெரியுங்களா? தமிழ்நாடு என்று பெயர் மாற்றியதை நாங்கள் தான், பேரறிஞர் அண்ணா தான் என்று சொல்றாங்க. அது சரிதான், பெயர் வச்சது நீங்க தான். ஆனால் அந்த பெயரை தமிழ்நாடு என்று பெயரை மாற்றி வைக்க வேண்டும் என்று 76 நாட்கள் பட்டியலில் சென்றார் எந்தையா சங்கரலிங்கனார் என்கிற பெருமாள். அந்த சங்கரலிங்கனாரின் தியாகம் மறக்கடிக்கப்பட்டது. மதராசு மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆண்டு 1956 அக்டோபர். ஆப்ஷன் டி சரியான விடை. மதராசு மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆண்டு 1956 அக்டோபர். 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தார். கொஸ்டின் 4, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை முறையே? மக்கள் மீது அதிகாரமும் இல்ல, அரசாங்கமும் இல்ல. டிபார்ட்மெண்ட் அசைன் பண்ணிக்கலாம் மிஸ்டர் நரசிம்மா. அரசியல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நடந்து முடிஞ்ச சட்டசபை தேர்தல்ல 234 தொகுதியிலையும் டெபாசிட் இருந்த ஒரு வேட்பாளர் இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, இந்திய ஜனநாயகம் தான். நான் அரசியலுக்கு வந்துதான் அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றணும் முடிவு பண்ணிட்டா அந்த அரசியலை நேரா பண்ணிதான் எனக்கு பழக்கம். ஆப்ஷன் டி சரியான விடை. 234 39. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் பார்த்தீங்கன்னா 234, பாராளுமன்ற தொகுதிகள் 39. கொஸ்டின் 5, கேரளா மாநிலம் உருவாக்கப்பட்ட வருடம்? ஆன்சர் 1956. கேரளா மாநிலம் உருவாக்கப்பட்ட வருடம் 1956. கொஸ்டின் 6, யாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாடுகிறோம்? ஆன்சர் பெரியார். பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாடுகிறோம். கொஸ்டின் 7, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று எந்த மாவட்டம் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கோயம்புத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் மாவட்டம் கோயம்புத்தூர். கொஸ்டின் 8, நமது தேசிய கீதம் முதலாக எப்போது ஒலிக்கப்பட்டது? ஆன்சர் 1911 டிசம்பர் 27. நமது தேசிய கீதம் முதலாக ஒலிக்கப்பட்ட ஆண்டு 1911 டிசம்பர் 27.
அதாவது கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஜனகண மனகதி இந்த பாடல் ஒலிக்கப்பட்டது. கொஷின் 9. சென்னை மாகாணம் எப்போது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? எங்க நாடு தமிழ்நாடு. இஷ்டம் இருந்தா இரு, இஷ்டம் இல்லைன்னா ஓடு, அவ்வளோதான். ஆளுநருக்கு சரியா இருக்கும், சுப்பிரமணிய சாமி ஐயாவுக்கு சரியா இருக்கும், அவங்களுக்கு சரியா இருக்கும். தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பான்னு பண்ண பாரதி எங்கள் பாட்டு திரும்பாவளம் பைத்தியக்காரனாவன். பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே கல்வெட்டு இருக்கு திருநெல்வேலியில். அன்னைக்கு பக்தவச்சலம் ஐயா அவர்கள் இருக்கும்போது தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு தான் இருக்குது. இவங்களுக்கு தமிழகம்னு இருக்குது. தமிழ்நாடு எங்க நாடு தமிழ்நாடு. இஷ்டம் இருந்தா இரு, இஷ்டம் இல்லைன்னா ஓடு, அவ்வளோதான். அது தேவையில்லாத பேசிட்டு கூடாது. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆளுநராக இருக்கும்போது கடிதத்தால் நம்ம ஐயா அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இப்போ முதல்வரான பிறகும் தமிழகம் தான் போடுறாரு. ஆனால் ரெண்டுமே தப்பு. அது நியாயமாக அந்த பொருள் வரணும், அதுக்கு உண்மையிலே பொருள் வரணும்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் இருக்கணும். தமிழ்நாடு முதலமைச்சர்னா தமிழ்நாடே முதலமைச்சர் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஆன்சர் 1969 ஜனவரி 14. சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1969 ஜனவரி 14. கொஷின் 10. மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆன்சர் ஈரோடு. மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் ஈரோடு. இந்த 10 கொஷினுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கான வினா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் கால்டுவெல், தேவநேய பாவனார், மாப்போசி, உவேசா. அடுத்த கொஷின். உவேசா அவர்கள் தமது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது? துக்ளக், குமுதம், கல்கண்டு, ஆனந்த விகடன். இந்த 2 கொஷினுமே கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஷின். தற்போது நடைபெற்ற 2024 குரூப் 2 2A அந்த எக்ஸாம்ல கேட்ட கொஷின். இது முக்கியமான கொஷின். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.